இயேசுவே உம்மை காணாமல் உள்ளம் உறங்காது, உந்தன் பேரை சொல்லாமல் உள்ளம் உறங்காது. கடலில் சென்று சேராமல் நதியும் அடங்காது. இறைவா உம்மை சேராமல் இமைகள் உறங்காது. மேய்ப்பன் நீரும் இல்லாமல் மேன்மை வாராது. மேய்ப்பன் நீரும் இல்லாமல் மேன்மை வாராது. மந்தைகள் பாடும் சோகங்கள் காதில் விழ வேண்டும். நல்ல மேய்ப்பன் நீரன்றோ இன்றே வர வேண்டும். உம்மை தேடி மண் மீது உயிர்கள் தொழ வேண்டும். வார்த்தை ஏதும் பேசாமல் கண்கள் அழ வேண்டும். தேவ மைந்தன் பாதத்தில் கண்ணீர் விட வேண்டும். தேவ மைந்தன் பாதத்தில் கண்ணீர் விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த நாளிலே தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும் முன்னதாக ஏதோ வேறு ஒரு உலகத்திலிருந்து வந்துவிட்டனை போல நான் பேச விரும்பாமல், இந்த நாட்களின் எதிர்பார்ப்பு சொசைட்டி என்று சொல்லப்பட்டதே, அல்லது இந்த தேசத்தின் தலைவர்களுடைய எதிர்பார்ப்பானாலும் சரி, தேசத்தின் எதிர்பார்ப்பானாலும் சரி, எப்படி இருக்கிறது, அதற்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலை டீச்சர்களாகிய எங்களுக்கு உண்டோ என்கிற ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழும்புவதற்கு ஆயத்தமாயிருக்கலாம். இன்றைய தேவை என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இறுதியாக ஒரு பாடலை எழுதினேன் தமிழில். அது யூடியூபில் இருக்கிறது. தேவை தேவை தேவை. தேசத்தில் தேவனை காண்பிக்கிறவர் தேவை. இந்த காரியத்தை நான் ஒரு பாடலாக எழுதியிருக்கிறேன். சமயம் கிடைக்குமானால் நீங்கள் அதை கேட்டு பார்க்கும்படியாக கேட்கிறேன். இந்த தேசத்தினுடைய தேவை என்னென்றால், தேசத்தில் தேவனை காண்பிக்கிற மனிதர்கள். ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுக்கப்பட்டது மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கிற காரியம் தமிழ்நாட்டிலே தமிழகத்துக்கு மிகவும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஏனென்றால் தாயைத்தான் குழந்தை பார்க்கிறது, தகப்பனை குழந்தைக்கு தாய் அடையாளம் கட்டி கொடுக்கிறாள். தகப்பனும் தாயும் சேர்ந்து ஒரு குருவை அல்லது ஒரு டீச்சரை தான் அடையாளம் காட்டி கொடுக்கிறார்கள். இந்த மூன்று பேரும் சேர்ந்துதான் தேவனை அடையாளம் காட்டி கொடுக்கிறார்கள் என்கிறதை
உள்ளடக்கிய அந்த காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள். அந்த குரு எப்படி இருக்க வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்கிறது என்றால், அவர்களை பார்த்து என் பிள்ளை பின்பற்றி விட மாட்டானா, என் பிள்ளை பின்பற்றி விட மாட்டாளா என்கிற ஏக்க துணியோடு கூடத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய பிரசங்கங்களில் சமீபத்தில் ஒரு உதாரணத்தை நான் சொன்னது உண்டு. அதை இங்கே சொல்வேன் என்றால் நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். டாடா நகர் என்று சொல்லப்படுகிற ஜாம்ஷெட்பூரிலிருந்து ஹவுரா என்று சொல்லப்படுகிற கல்கட்டாவுக்கு நான் ரயிலிலே பிரயாணம் பண்ண நேரிட்டது. அது ஒரு பகல் நேர காலையில் உள்ள ஒரு ட்ரெயின். அன்றைக்கு விடுமுறை என்கிறபடியினால் அதில் கூட்டமில்லை. ஒரு ஏசி சேர் காரிலே நான் உட்கார்ந்து ஒரு காலை தியான புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது அந்த கம்பார்ட்மெண்ட்டில். அங்கே வந்த மனிதனுக்கு 2 கைகளும் இல்லை. அவன் ஒரு தூக்குவாளி என்று சொல்வார்களே, ஒரு பக்கெட்டை தன்னுடைய தோளிலே தொங்க போட்டு கொண்டு, ஐயா 2 நேரமாக சாப்பிடவில்லை, நேற்று முழுவதும் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, இன்றைக்கு காலையில் ஆயுதம் என்னுடைய காலை ஆகாரத்திற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று அவன் சொல்ல ஆரம்பித்தான் பெங்காலி மொழியில். பெங்காலி இந்தியோடு சேர்ந்து இருக்கும் என்கிறபடினால எனக்கு கொஞ்சம் விளங்கும். அவன் கேட்டபோது நான் அவனை எட்டி பார்த்தபோது எனக்கு முன் வரிசையில் உட்கார்ந்த ஒரு நபர் அவன் வைத்திருந்த அந்த பாத்திரத்தில் 20 ரூபாய் நோட்டை போட்டு விட்டு 15 ரூபாய் எடுத்துக்கொண்டார். நீங்கள் ஒருவேளை சிரிக்கலாம், அவருடைய நிலைமை அதுதான். 5 ரூபாய் கொடுக்கலாம், பரதாபம் வந்து விட்டது. 5 ரூபாய் கொடுத்து விட்டு 15 ரூபாய். இப்பொழுது அவன் என்னிடத்தில் வருகிறான். என்னிடத்தில் நான் கையை போட்டு பார்த்தபோது என்னிடத்தில் 100 ரூபாய் நோட்டு இருக்கிறது. நான் 100 ரூபாயை போட்டேன். அவன் உடனே சொல்ல ஆரம்பித்து விட்டான், ஐயா எனக்கு 95 ரூபாய் திரும்ப கொடுப்பதுக்கு இல்லை ஐயா என்று சொன்னான். நான் சொன்னேன், நீயே வைத்துக்கொள் என்று சொன்னேன். கவனி, நீயே வைத்துக்கொள்ளப்பா என்று. அவனுக்கு நம்ப முடியவில்லை. அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் 5 ரூபாய். அவர் 5 ரூபாய் கொடுத்துருக்காரு, இவன் 5 ரூபாய் கொடுத்தா ஒரு டீக்கு எனக்கு காசு கிடைத்து விடும் என்று தான் அவன் நினைத்திருக்கிறான். ஆனால் மாறாக 100 ரூபாய் கொடுத்து நீயே வைத்துக்கொள்ளுன்னு சொன்ன உடனே அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கினது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவா என்று கேட்டான். எனக்கு விளங்கவில்லை. அவனை பக்கத்தில் கூட்டு அவனுடைய தோளில் கையை போட்டு விட்டு நான் அவனோடு பேச ஆரம்பித்தேன். ஒருவேளை நீங்கள் ஏன் அவ்வளவு நீங்கள் நெருக்கமாக ஒரு பிச்சைக்காரனை உட்கார வைத்து கையை தோளில் போட்டீங்கன்னா, எனக்கு ஒரு மகள் இருக்கிறார், ஒரு கையை நாயை தின்னு விட்டது என்கிற கதைஞர் அநேகருக்கு தெரிந்திருக்கும். அவளுக்கு பின்னால் தான் உட்கார்ந்து இருக்கிறாள். ஒரு கையில்லை. ஒரு கையில்லாத பிள்ளை வகுப்பில் எப்படி கஷ்டப்படுவாள் என்பதை நான் டீச்சரிடத்தில் போய் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் ஃப்ராக் போட்டு கொண்டு போக வேண்டும். அப்பொழுது அவள் ஜாமெண்ட்ரி பாக்ஸை யூஸ் பண்ணும்போது அவள் காலை எடுத்து டெஸ்கின் மேலே வைத்து பண்ண முடியாது. பிள்ளைகள் இருக்கிறார்கள், பையன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முன்னதாக எப்படி ஒரு ஃப்ராக் போட்ட பிள்ளை தன்னுடைய காலை எடுத்து வைத்து அந்த ஸ்கேலை பிடித்து விட்டு லைனை போட முடியும் என்பதனால நான் அவளுக்காக ஸ்கூலில் போய் பிரின்சிபல் இடத்துலையும் டீச்சர் இடத்துலையும் சொல்லியிருக்கிறேன், அவளை கீழே வைத்து அந்த மேத்தமேட்டிக்ஸில் ஜாமெட்ரியை போட வைங்களேன்னு சொல்லியிருக்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு கையில்லாத பிள்ளைக்கே நான் இப்படி பரிந்து பேச வேண்டிய சூழ்நிலை வந்தபோது 2 கையில்லாமல் இந்த மனுஷன் எப்படி வாழ்கிறான் என்கிற நிகழ்ச்சியினால அவனை நேசிக்கிற ஒரு நேசம் எனக்குள்ளே தானாக வந்தது. அவன் மேலே கையை போட்டு நான் கேட்டபோது அவன் சொன்னான், ஐயா 6 மாதத்திற்கு முன்னால் ஒரு வயதானவர் ஒரு பையை மாட்டிக்கொண்டு வந்து இங்கே வந்து சொன்னார், ஹிந்தியிலே சொன்னார். என்ன சொன்னார்? यीशु मसीह जीवन देने बहुतायत देने के लिए आया है. அதாவது என்ன, இயேசு ஜீவன் கொடுக்கவும் தமிழில் பரிபூர்ணப்படவும் என்று இருக்குது. ஆனால் ஹிந்தியில் பெரிதாக முழுவதும் கொடுக்கிறதற்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை சொன்னதை நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். என்னுடைய தேவை 5 ரூபாய் தான், என் எதிர்பார்ப்பும் 5 ரூபாய் தான். ஆனால் நீர் 100 ரூபாய் கொடுக்கிறேன், நீர் இயேசு கிறிஸ்துவ தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் அவன் உட்கார வைத்து இயேசுவை நான் அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், the world is looking for a role model and that can be found in a teacher first. ஒரு டீச்சர் இடத்தில் தான் நான் சொன்னது போல தாயும் தகப்பனும் குருவைத்தான் காட்டி கொடுக்கிறார், இவரை பின்பற்றி விடு.
அவர்கள் 3 பேரும் சேர்ந்துதான் தேவனை அடையாளம் காட்டி கொடுக்கிறார்கள். மனோ சொன்னது போல. நன்றாக கவனியுங்கள். ஸோ யுவர் லைஃப், யுவர் வே ஆஃப் டீலிங், யுவர் ரிலேஷன்ஷிப் வித் த சைல்டு மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். நான் உங்களுக்கு சொன்னது போல 30,000 பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வியை கடித்து சிறு நிலையிலிருந்து பெரிய நிலை வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறபடினாலே என்னை சந்திக்கிறதற்கு ஒரு நாள் திடீரென்று என்னுடைய அறையை திறந்து கொண்டு ஒரு 2வது வகுப்பு படிக்கிற பிள்ளை அழுது கொண்டே வந்தாள். ஐ எம் வெரி அப்ரோச்சபிள். அங்கே பிரதர் சொன்னாங்க, ஐ லவ் சில்ட்ரன், ரியலி ஐ லவ் சில்ட்ரன். உள்ளே வந்த உடனே அழுது கொண்டே இருக்கிறாள். நான் கேட்டேன், என்னம்மா உனக்கு வேண்டும் என்று. அங்கே என்னுடைய பியூன் இல்லை, யாரும் தடுக்கவில்லை, அவளே வந்து விட்டாள். அவள் சொன்னாள், சார் வந்து கொஞ்சம் டீச்சர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறீங்களான்னு கேட்டாள். நான் சொன்னேன், டீச்சர்கிட்ட பேசுகிறதுக்கு நான் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தினுடையிலிருந்து 4 பில்டிங் தள்ளி இருக்கிறேன். என்னுடைய அலுவலகம் அங்கே இருக்கிறது. இவள் அதையெல்லாம் கடந்து நான் இங்கே இருந்து எழுந்து நான் அவங்க டீச்சர்கிட்ட பார்க்க வரணுமா? இல்லை சார், அவங்களுக்கு ஒன்றுமே புரியுறது மாட்டேங்குது. என் பேரனை எனக்கு நினைவு வருகிறது. போன வருடம் அவனுக்கு 6 வயது. அவன் இந்த மொபைலை கையில் எடுத்துக்கிட்டு சாட் ஜிபிடியோட பேசுகிறான். சாட் ஜிபிடி, ஹலோ, திஸ் இஸ் அபண்டன்ஸ். அவன் பேர் அபண்டன்ஸ். திஸ் இஸ் அபண்டன்ஸ். உனக்கு எதாவது தெரியலன்னா என்கிட்ட கேளு. என்ன இந்த ஜெனரேஷனில் வாழ்கிறீர்கள். சாட் ஜிபிடிக்கு தெரியாது. அவன் முதல்ல அதட்டெல்லாம் கேட்பான். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த அமேசான் ரிவர், வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த, அதெல்லாம் கேட்பான். அது சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கொண்டு என்கிட்ட வந்து சொல்லுவான், தாத்தா உங்களுக்கு தெரியுமான்னு என்கிட்ட வந்து கொஸ்டின் பண்ணுவான். நான் சொன்னேன், சாட் ஜிபிடி தான் போ அப்படின்ட்டு இருக்கேன். அவன் இப்போ என் கை என்ன செஞ்சுட்டான்னா, சாட் ஜிபிட்டை பார்த்துட்டு உனக்கு இஃப் யூ வாண்ட் எனி திங் ப்ளீஸ் ஆஸ்க் மீங்கிறான். 6 years. இப்போ இந்த பிள்ளை என்னை சொன்னோடனே எங்கள் டீச்சருக்கு ஒன்றுமே விளங்கலைன்னு சொன்னோன்னே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த டீச்சர்கிட்ட என்னம்மா கேட்கணும்? அந்த பிள்ளை அழுது கொண்டே சொல்லிச்சு, சார் உங்களுக்கு தெரியுமா, எங்கள் அம்மா 6 மாதத்துக்கு முன்னால் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா 2வது மாதத்தில் இன்னொரு கல்யாணம் கட்டிட்டாரு. அந்த அம்மா சின்னம்மா வந்தாங்கல்ல, என்னை அடிக்கிறாங்க, என்னையை தான் பெருக்க சொல்கிறாங்க, என்னையை தான் பாத்திரங்களை சொல்கிறாங்க, என்னையை தான் பெட்டை மடிக்க சொல்கிறாங்க. எனக்கு எங்கே சார் வீட்டில் நிறைய கையெல்லாம் பாருங்கள், பாத்திரம் கழுவி கழுவி காயம்பட்டுட்டு சார்னு கையை காட்டுறான். நான் என்னமாச்சு, டீச்சருங்க வந்து ஹோம்ஒர்க் செய்யலன்னு என் கையிலே அடிக்கிறாங்க சார், கையெல்லாம் புழுத்துனா ஆகுது சார், வந்து கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்க என் லைஃப். I was shocked, I tell you teachers, I was really shocked. என் கையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள் என்றோ எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும்பிவிட்டது. எனக்கு கிறிஸ்மஸ் சாங்கில் ரொம்ப பிடிச்ச சாங் என்னென்னா, மேரி டிட் யூ நோ யூ ஆர் ஹேண்ட்லிங் காட். அந்த பாட்டை நீ கேட்டிருப்பீங்க. மேரி உனக்கு தெரியுமா, தேவனை, இந்த உலகத்தை உண்டாக்கினவரை நீ கிஸ் பண்ண போகிறடி. லெட் மீ சேலஞ்ச் யூ டீச்சர்ஸ். ஏன் நீங்கள் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்பதை உலகம் எதிர்பார்க்கிறது என்பதற்கான காரணத்தை சொல்லுகிறேன். ஏன் நீங்கள் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் தெரியுமா? நன்றாய் கவனியுங்கள். ஒரு சிறு பிள்ளை உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? பேரண்ட்ஸ் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாள் தெரியுமா? இங்கே அழகாக பேசினார்கள் டீச்சர்ஸ் ரோலை குறித்து. I praise God for such an explanation about the teacher's role. But more than anything else, the child expects you to be a role model, understanding its heart. அதனுடைய இருதயத்தை நீங்கள் ஏதோ 40 பிள்ளைங்களுக்கு படிக்க கொடுத்து வந்தோம், சயின்ஸ் படிச்சுமா போ, நீ போ, எப்படியும் போ, படி, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லுவது எளிதாக்கும். But more than that, you can be a model influencing the life of the little one that can change the world. அப்துல் கலாமுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சருக்கு தெரியுமா, அவர் ஒரு நாளில் உலகம் போற்றும் ஒரு விஞ்ஞானியாக மாத்திரமல்ல,
ஒரு பீப்புள்ஸ் பிரசிடென்ட்டாக இந்தியாவில் இன்றைக்கு வரைக்கும் வாலிப உள்ளங்களை கவர்ந்திழுக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார் என்று நோ. மேரி கையில் தேவன் தம்முடைய பிள்ளையை கொடுத்த போது, அந்த பிள்ளையை கொஞ்சும் போது மேரிக்கு தெரியுமா, அந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்கிறது. இந்த பிள்ளைதான், இவனுடைய கால்கள் தான் கடல் மேல் நடக்கப் போகிறது, இவனுடைய கைகள் தான் குருடர்களுடைய கண்களை திறக்கப் போகிறது, இவனுடைய சத்தம் தான் உயிரோடு வாசருக்களை எழும்ப பண்ண போயிருந்தேன்னு தெரிந்திருந்தால், தெரியாது, சொல்லப்படவில்லை. I want to challenge you tonight. உங்களை நான் சவால் விட விரும்புகிறேன். என்ன சவால்? இன்றையிலிருந்து உங்களுடைய நடை, உடை, பாவனைகள் அனைத்திலையும் யாரை வெளிப்படுத்த போகிறீர்கள்? தேவன் உங்களை ஒரு நலமான இடத்தில் வைத்திருக்கிறார். போன வருடத்தின் இறுதியிலே நான் கன்னியாகுமரியில் பிரசங்கம் பண்ணும்படியாக போயிருந்தேன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையனை கூட்டிக் கொண்டு வந்து என் முன்னதாக வைத்து, அண்ணன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான், இவனுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். நான் அந்த பையனை சோதித்து பார்ப்பதற்காக சில கேள்விகள் கேட்டேன். அவன் கேள்வி கேட்டுவிட்டு நான் அதற்கு பிறகு சொன்னேன், தம்பி நீ யாராக விரும்புகிறாய் என்று கேட்டேன். என்னுடைய பழக்கம் அது. அவன் சொன்னான், நான் ஒரு பைலட்டாக விரும்புகிறேன் என்றான். நான் அவங்க அப்பாவை பார்க்கேன், இவன் கனவை நிறைவேற்றிருக்க, என்கிட்ட காசு இல்லையாண்ணே அப்படின்னாரு. ஆனால் அவன்கிட்ட மறுபடியும் கேட்டேன், டு யூ வாண்ட் டு பி எ பைலட்? ஆமாம். அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன் ஒரு கேள்வி, நான் உங்கள்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு பைலட்டுக்கு பின்னால் இருக்கிறவங்கக்கிட்ட எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு கேட்டேன். நீ ஃப்ளைட்டில் போயிருக்கிறியான்னு கேட்டேன். ஒரு பைலட் என்ன சொல்லுவார்? we are going to take offன்னு சொல்லுவார், புட் த பெல்ட் அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னா இறங்கும்போது சொல்லுவார், நம்ம இறங்க போகிறோம், உங்கள் பெல்ட்டை போட்டுங்க, அந்த ஊரில் இவ்வளோ டெம்பரேச்சர், இவ்வளோ உயரத்தில் பறந்தோம், இப்போ கீழே இறங்குறோம் அப்படிலாம் சொல்லுவார். இவ்வளோ தானே சொல்லுவார். அவரை நம் பார்க்கவோ அல்லது நம்மளோடு கூட உறவாடுவதாய் புரிந்து கொள்வதற்கோ நமக்கு அவர் முன்னதாகவே இருக்க மாட்டார் அல்லவா என்றேன். சரி அங்கிள் சொன்னான். அப்போ ஒரு கொஞ்சம் அவருக்கு ஒரு வேலை, இவ்வளோ வேலைகளை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதில் அவருடைய உயிரும் அடங்கியிருக்கிறது என்று நினைக்கிறாயா என்று கேட்டேன். ஆமாம் அங்கிள் என்றான். அப்பொழுது நான் கேட்டேன், ஏர் ஹோஸ்டஸை பார்த்துருக்கியா? ஆமாம் அங்கிள். அவங்க பீப்புளுக்கு சர்வ் பண்ணுறாங்களே, அவங்க எத்தனை பேரை பார்க்குறாங்க, ஆனால் சில மணி நேரங்கள் தான். அப்படியே பேசிக்கொண்டே வந்து சில காரியங்களை பேசிக்கொண்டு நான் கேட்டேன், ஒரு டீச்சர் தன்னுடைய 10 வருஷத்தில் எத்தனை பேரை சந்திக்கிறதற்கும் உருவாக்குறதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதுன்னு சொன்னபோது அவனையே கால்குலேட் பண்ண சொன்னேன். 40 பிள்ளைகளை அவர்கள் ஹேண்டில் பண்ணுகிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள், சில கிளாஸுக்கு போகிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 800 பிள்ளைகளை 10 வருஷத்தில் அவர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார்கள் சொன்னபோது அவன் எழுதுன்னு சொன்னான், ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ பைலட், ஐ வாண்ட் டு பி எ டீச்சர். Such an important role God has given you. ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களை வேண்டிக் கொள்வேன், உங்களுடைய எண்ணங்களிலே இருந்திருந்து நம்ம டீச்சராக தான் ஆயிட்டோங்கிற எண்ணத்தை மாற்றிவிட்டு, ஐ எம் a chosen vessel for a greater job, அதை ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே நன்றாக பதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இரண்டாவது, நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும், அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என்ன எக்ஸ்பெக்டேஷன்? சமுதாயம், பெற்றோர் என்ன எதிர்பார்க்குறாங்க? they expect you to impart not only knowledge which was already exhibited in the skit. அவர்கள் உங்களிடத்தில் தங்களுடைய ஞானத்தை மாத்திரம் அவர்கள் கடத்தி விடுவதாக எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? டீச்சர் அவனுக்கு மாதிரியாக மாத்திரமல்ல, தனக்கு தெரிந்த பிரயோஜனமானவைகள் எல்லாவற்றையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்று பெற்றோரும் மற்றோரும் சமுதாயமே எதிர்பார்க்கிறது. மறந்து விடாதீர்கள். மூன்றாவது ஒரு எதிர்பார்ப்பு, நீங்கள் அப்டேட்டடாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. I praise God, my children are here. You can check with them.
இன்றைய நடப்புகளை அநேக டீச்சர்கள் பேப்பர் படிக்கிறது கூட நேரம் இல்லை. அவங்களுக்கு அவ்வளோ பிஸி ஆயிடுறாங்க. தே டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். நான் ஒரு சின்ன உதாரணத்தை என்னுடைய தலைவர்களுக்கு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படும் போது முன்னதாக 12 பேரோடு பந்தி இருந்தார். அதில் ஒருவன் அனுப்பிவிட்டார், நீ போய் சீக்கிரமாக செய்ய என்று அனுப்பிவிட்டார். மீதி பேர் 11 பேர். 11 பேரையும் கூட்டிக் கொண்டு வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எல்லாருக்கும் தெரியும் எங்கே போகிறாருன்னுட்டு, ஜெபம் பண்ண போகிறார். ஆனால் 8 பேரை மாத்திரம் அங்கே வச்சுட்டாரு. தோட்டத்துக்கு வெளியே உட்கார், நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் உள்ளே போயிட்டு வரோன்னு சொல்லி 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அந்த 8 பேர் என்ன நினச்சிருப்பாங்க, அந்த 3 பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னு நீ கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த 8 பேருக்கு எதுக்கு நம்மளை இங்கே நிறுத்துறாருன்னு தெரியாது இருக்காது. அல்லது கொஞ்சம் பொறாமை கொள்ள எண்ணம் உண்டவளாக இருந்தானா அவனுங்க பெரிய ஆட்களா, அவங்கள மாதிரி கூட்டு போகிறார், மலைக்கு கூட்டு போகிறார், தனியாக கூட்டு போகிறார், இதென்னடா அவர் அவங்களுக்கு மட்டும் ஹீ இஸ் ஸோ பார்ஷியல் என்று நினைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எனக்கு தெரிந்த மட்டில் இந்த 8 பேருக்கு சுற்றி நடக்கிறது ஒன்றும் தெரியாது, என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, அவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்னன்னு தெரியாதனால்தான் அவர்கள் செயலற்றவர்களாகவே 8 பேர் இருந்து விட்டார்கள். 3 பேர்கிட்ட சொல்லி பார்த்தார், எப்பா எனக்கு வியாகுலமாக இருக்குப்பா என் கூட இருந்துட்டு, அது அந்த ஆள் அது கதை வேறு. பட் மெனி டைம்ஸ் even though we worked with the team of good people, worked with the visionary, walked with the principle, we don't know what is expected from us because we don't care what is happening around. I recommend you to be updated in the happenings of the world. இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை குறித்த தெளிவு ஒரு நல்ல டீச்சருக்கு அதிகமாக தேவை என்பதை நான் அழுத்தமாகவே சொல்லுவேன். அப்பொழுது நீங்கள் எண்ணத்தில் கேட்பீர்கள், ஐயா நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து தான் பார்க்கிறோம், ஆனால் இன்றைய இருக்கிற டெக்னாலஜியினுடைய பலம் பெரிதாக இருக்கிறதே சொன்னார்கள், அழகாக காண்பித்து கொடுத்தார்கள். And my children are far, far better than me. How can I face them? அவர்களுக்கு நான் ஈடு கொடுப்பது எப்படி, அவர்களை நான் எப்படி சந்திப்பது என்கிற பெரிய கேள்விகளுக்குள்ளாக அநேக டீச்சர்கள் மாட்டிக்கொள்கிறதினால் அவர்களுக்குள் இருக்கிற திறமைகளும் கூட சில நேரங்களில் வெளிப்படவில்லை என்பதை நான் தெளிவாக சொல்வேன். அதற்கு காரணம், நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு கூட தெளிவாக பேச விரும்புகிறேன். They don't understand the time. காலத்தை குறித்த தெளிவான அறிவு அநேக ஆசிரியருக்கு இல்லாததை நான் உலகம் முழுவதும் பார்க்கிறேன். எங்களோடு கூட எங்களுடைய பாலிடெக்னிக் காலேஜில் 2 ஜெர்மன் குடும்பம் வாழ்கிறது. அவர்கள் ரஷ்யன் ஸ்பீக்கிங் ஜெர்மன் சிட்டிசன்ஸ், well dedicated missionaries. They are working as teachers or lecturers in our college, highly qualified. அதில் ஒருவருக்கு 4 பிள்ளைகள். அவருடைய கதையை கொஞ்சம் வித்தியாசமானது. முதல் பிள்ளை ஜெர்மனில் பிறந்தது, 2வது குழந்தை சென்னையில் பிறந்தது, 3வது குழந்தை பீகார் சிக்கரியா எங்கள் ஆஸ்பத்திரியில் பிறந்தது, 4வது குழந்தை கல்கத்தாவில் பிறந்தது. நான் சொன்னேன், இப்பொழுது அவர்கள் பூட்டானில் கொஞ்ச நாளைக்காக போயிருக்கிறார்கள். நான் சொன்னேன், பீகாருக்கு பூட்டானுக்கும் ஒரு குழந்தை வரப்போகிறது என்று சொன்னேன். நன்றாய் கவனியுங்கள். அவர் என்னிடத்தில் கண்ணீரோடு சொன்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பீகாரில் அவர் இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னால அவருடைய முகம் நொறுங்கி போனது. அவரை சென்னைக்கு அனுப்பி வைத்தோம். சென்னையில் ஒன்றும் கவனிக்கவில்லை. மறுபடியும் ஜெர்மனுக்கு போய் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் கூட பீகாரில் வாழ்வேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வந்து 48 டிகிரி சென்டிகிரேடிலே அவர்கள் இருப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பிளிஸ்டர்ஸ் வந்துடும். முகம்லாம் அப்படியே அந்த வெயில் கொடுமையினால் தாங்க முடியாத வெயில் அந்த முகத்தில் நன்றாக பெரிய ஒரு அது காயம் என்று கூட சொல்ல முடியாது, பார்ப்பதற்கே பரதாமாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளை சந்தோஷமாக இருப்பார்கள்.
அப்பொழுது 6 மாதங்கள் அவர்கள் ஜெர்மனியில் இவருடைய ட்ரீட்மெண்ட் நிமித்தமாகவும் மற்ற காகிதங்களுடைய நிமித்தமாகவும் போக வேண்டியிருந்தது. அவர் 6 மாதம் அங்கே போய்விட்டு அவர் திரும்ப வந்தபோது என்னை பார்த்து கண்ணீரோடு சொன்னது, ஐ எம் நாட் எக்ஸாஜுரேட்டிங், இட்ஸ் எ ஃபேக்ட். என்ன சொன்னார் தெரியுமா? அங்கிள் அங்கிள், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஜெர்மனி. ஐ டோன்ட் வாண்ட் மை சில்ட்ரன் டு பி க்ரோன் இன் ஜெர்மனி. நான் கேட்டேன், இந்தியாவில் இருக்கிறவெல்லாம் ஜெர்மனி போகணுங்கிறான், நீ என்னன்னா ஜெர்மனியில் இருக்கிறவன் ஜெர்மனிக்கு போக வேண்டாங்கிறிய. என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க பிள்ளைங்களில் மூத்த பிள்ளை 2nd ஸ்டாண்டர்ட் படிக்குது, 2nd ஸ்டாண்டர்ட் பிள்ளை நம்ம ஸ்கூல்லேயே படிக்குது. அவர் சொன்னார், இங்கே எவ்வளோ காட்லி என்வைரன்மெண்ட் நீங்கள் உண்டாக்கி வச்சுருக்கீங்க அங்கிள். 6 மாதம் இருக்கிறதுனால நான் அவளுக்கு ஹோம் ஸ்கூலிங் கொடுத்தா கூட பள்ளிக்கூடத்திற்கு போய் படிக்க வேண்டும் என்று ஜெர்மன் ஸ்கூலுக்கு அனுப்பினேன். த ஃபர்ஸ்ட் டே, அவள் போன முதலாவது நாளில் அவளுக்கு கொடுக்கப்பட்டது செக்ஸ் டாய்ஸ். மை டியர் co-laborers in the vineyard of God, ஜெர்மனி தேசத்தில் 2வது ஒடிக்கிற பிள்ளைக்கு செக்ஸ் எஜுகேஷன் அல்ல, செக்ஸ் டாய்ஸ், how to use the sex toys to the 2nd standard child. உலகம் நினைக்குது we have to update our child to that extent. No, I am not talking about that kind of knowledge. No. ஜெர்மனியில் ஒரு டீச்சர், நான் இருந்தபோது நடந்ததை சொல்கிறேன், தன்னுடைய பிள்ளைக்கு உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோவை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த பிள்ளை அடுத்த நாள் 2 லேடிஸ் நிற்கிற ஃபோட்டோவை கொண்டு வந்தது. அப்போ டீச்சர் சொல்லியிருக்காங்க, ஐ ஆஸ்க் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃப். அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஏன்னா அவங்க லெஸ்பியன் ஒரு பிள்ளையை வளர்க்குறாங்க, அது பிள்ளைக்கு 2 லேடிஸ் தான் அப்பாவும் அம்மாவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளை சொல்லியிருக்குது அங்கே போய், மை டீச்சர் டோல்டு மீ தட் யூ ஆர் நாட் த பேரண்ட்ஸ், யூ கேனாட் ப்ரொடியூஸ் எ சைல்டு. அந்த பிள்ளைய ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி ரெக்கார்ட் பண்ணி, the teacher spent 1.5 months in jail. Do you know that? Do you know that, sir? We may be celebrating Europe, we may be celebrating America, but I want to tell you, so many incidents happen in the school. And God has given you a golden time to show the Lord and His love as well as His knowledge along with His wisdom. And you are in a Christian institution and God has blessed you in this. Good people, good leaders, those who can guide you and those who can worship like that. உம்மை போல யாருண்டு, உமக்கொப்பானவன் யார்? So you are placed very well. You may not be paid very well, but you are placed very well. Please understand. Then only will realize I am a chosen vessel for a chosen job. புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபெயிலான டீச்சர்ஸ் என்ன தாக்கத்தை ஒரு சரித்திரத்தில் உண்டாக்கிவிடும் என்பதை வேதத்திலிருந்து காண்பிக்கும்படியான வசனங்களைத்தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். A teacher who is not living up to the expectation of God, expectation of the society, expectation of the parents and students, what damage they can make, அதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தால் நீங்கள் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை, உங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதற்காக வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படியாக ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார் உங்களுக்காக ஜெபித்த போது. Turn with me to Malachi 2nd chapter. We are going to see from verses 4 to 9. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை சில காரியங்களை மாத்திரம் எனக்கு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். Let me read from a message translation. You may be knowing there are different translations in the Bible, for the Bible, and one is message translation.
it is so nice for me many times. I don't read always, but I refer always. And these words I read from the Message translation, the 4th words onwards. Even though it is talked about the scribes and the Levites, you must be knowing God always uses the scribes and the priests to teach the people during that time. Jesus was taught by the priests, and the disciples were taught by priests. There was no university that time to show God as well as giving knowledge. அது அந்த நாட்களில் செய்யப்பட்டதினாலே ஆசாரியர்களுக்கு என்று சொல்லப்படுகிற காரியங்களிலே அது டீச்சருக்கு என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் நிக்கதேமு என்கிற ஒரு லேவியன் இயேசுவை சந்திக்க வந்தபோது, இஸ்ரவேலில் டீச்சராக இருக்கிற நீ என்றுதான் ஆண்டவர் நிக்கதேமியை பார்த்து பேசுகிறார். யோவான் 3வது அதிகாரத்தில். அதை நான் விளக்க வேண்டிய அவசியமில்லை. இங்கே எல்லாரும் வேதம் கற்றவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். But to those priests, God is speaking in a Message translation of Malachi 2nd chapter, verse from 4. Maybe that will wake you up. Maybe then you will realize that I am indicting you in order to put new life into my covenant with the teachers. The covenant of God, of the angel of armies. My covenant with teachers was to give life and peace. I kept my covenant with him, and he honored me. He stood in reverent awe from me. He taught the truth, did not lie. He walked with me in peace and uprightness. He kept many out of the ditch, kept them on the road. It is the job of the teachers to teach the truth. People are supposed to look to them for guidance. The teacher is the messenger of God, of the angel armies. But you teachers have abandoned the way of teachers. Your teaching has messed up many lives. You have corrupted the covenant of the teacher's job. I'm not going to talk everything, but I want to bring certain expressions given by God. Before that, I would like to tell the incident or the context by which God was speaking to Israel through Malachi, the prophet. நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் 400 வருடங்கள் வித்தியாசம் இருக்கிறது. அதை இருண்ட காலம் என்று சொல்கிறார்கள். இருண்ட காலம் என்று ஏன் சொல்கிறார்கள்? God refused to speak to the people. தேவன் ஜனங்களோடு பேசுவதற்கு மறுத்துவிட்டார். கொஞ்சம் உங்களை நான் பழைய ஏற்பாட்டுக்கு கொண்டு வருகிறேன். தனக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டு எகிப்தில் இருந்து கொண்டு வனாந்திரத்தில் 40 வருடங்கள் நடத்தி கானான் தேசத்தில் கொண்டு வைக்கிறார். அவர்களோ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததினால் பஞ்சங்களை அனுப்பி பார்த்தார், மிருகங்களை அனுப்பி பார்த்தார், யுத்தங்களை அனுப்பி பார்த்தார், அவர்களுக்கு விரோதமாக சத்துருக்களை எழுப்ப வேண்டி பார்த்தார். இன்னும் பல காரியங்கள் மூலமா எப்படியாயிலும் திருப்பி கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஆண்டவர் யோசித்து அது திருப்புவதற்கு பதிலாக அவர்களை உடைத்து விட்டது. இரண்டாக பிரிந்து போனது. அது சாலமோனுக்கு பிறகு நடந்தது என்று வேதம் சொல்கிறது. 10 பக்கத்தில் ஒரு கோத்திரம், 2 பக்கத்தில் இன்னொரு கோத்திரம். தேவன் அணைத்து கொண்டு வந்த 12 கோத்திரங்களிலே 10 கோத்திரம் ஒரு பக்கமும் 2 கோத்திரம் ஒன்றுக்கொன்று மோதும்படியான சூழ்நிலைகள் ஏராளமாக உருவாகிவிட்டது. ஆண்டவர் எவ்வளவோ பேசி பார்த்தார். எலியாவை எழுப்பி பார்த்தார், எலிசாவை எழுப்பி பார்த்தார், பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை எழுப்பி பார்த்தார். ஒன்றும் நடக்கவில்லை. Then only one way to bring them back to the place where they are supposed to be. எந்த இடத்தில் அவர்கள் இருக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும். ஆண்டவருக்கு விளங்கவில்லை. பஞ்சத்தினாலே அவர்களை திருத்த முடியவில்லை, பகைஞர்களால் திருத்த முடியவில்லை. என்ன செய்வது என்பதனால அவர்களை அந்த தேசத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் பாபிலோனுக்கு கொண்டு போகிறார். பாபிலோனில் 2 காரியம் நடந்தது. ஒன்று, அவர்களை விக்கிர ஆராதனையிலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அதனால்தான் இயேசு வரும்போது விக்கிர ஆராதனை இஸ்ரவேலிலே காணப்படவில்லை. 2,
2 கோத்திரமா 2 பிரிவாக போனவர்கள் இப்போ ஒரே ஜாதியாக மாற்றி விட்டார்கள். இந்த 2 நல்ல காரியங்கள் நடந்தது. பட் ஆஃப்டர் they returned back, they forgot the purpose again. மறுபடியும் மறந்து விட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஆகாய் சகரியா தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்களை உணர்த்துவிக்கிறார். எப்பா, எல்லாம் உங்கள் சொந்த வேலையிலே இருப்பீங்கப்பா, நான் உங்களை கொண்டு மறுபடியும் ஆலயம் கட்டுவதற்கு தானே அழைத்தேன் என்று. நெகேமியா எழுப்பினான், எஸ்ரன் எழுப்பினான், புரட்சிகள்லாம் நடந்தது. ஆனால் மறந்து விட்டது. 100 வருடங்களுக்கு பிறகு அவருடைய நிலைமை ரொம்ப மோசமானதற்கு காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார். Listen, here comes the point. After returning from Babylon, reformation, returning back and restored, now God has to find the right place where he can fix the blame. நீங்க 4 அதிகாரத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களுக்கு தான். It's not for the people. Because நான் சொன்னது மாதிரி the people, the priest, the Levites failed to teach their people. அதனால ஆண்டவருக்கு மறுபடியும் கோபம் வந்து 400 வருஷம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டார். Why the darkness was upon the whole earth, upon the people of God? Because the teachers failed. Don't mistake me, I am not blaming you, but the teachers role உங்களுக்கு காண்பித்து கொடுப்பதற்காக பேசுகிறேன். திரும்ப கொண்டு வந்தாரு. எருசலேம் திரும்ப கட்டப்பட்டது, அதனுடைய சுவர்கள் கட்டப்பட்டது. அவர்களுக்குள்ள பெரிய ரிவைவலை கொண்டு வருவதற்கு எஸ்ராவை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். ஆனால் மறுபடியும் அவர்கள் கெட்டுப்போனதை பார்த்து 100 வருடங்களாகிவிட்டது. சகரியாவுக்கும் மல்கியாவுக்கும் இடையில ஆண்டவர் யாரை திட்டிருக்கணும்? ராஜாக்கள் அல்ல, டீச்சர்ஸ். You have the power to bring light or darkness. உங்க கையில் இருக்குதம்மா கீ. It's not others. Teachers played a very big role. அது டீச்சர்ஸ் ஃபெயில் ஆயிட்டதுனால ஆண்டவர் இன்னும் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு 400 வருஷம் 400 years பேசலையா. Such a dark period the whole world underwent. நல்லா கவனிங்க. அதில் 3 காரியத்தை மட்டும் நான் கொஞ்சம் வேகமாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 6வது வசனத்தில் நான் வாசித்தது, ஆண்டவர் லேவியோடு கூட, பழைய லேவி, ஆண்டவர் உடன்படிக்கிற அந்த லேவி கோத்திரத்தோடு கூட கம்பேர் பண்ணுகிறார். தென் டீச்சர்ஸ் அண்ட் நவ் டீச்சர்ஸ். அந்த நாட்களின் டீச்சருக்கும் இந்த நாட்களின் டீச்சருக்கும் என்ன சொல்றார் தெரியுமா? They kept many out of the ditch. What a powerful word this message translation gives. Teachers, you are not here just to say a plus b square means a square b square and 2b. No. God wants you to use to bring the future generation, future of this country, future of the world to be kept out of the ditch. ரொம்ப மோசமான உலகத்தில் இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? I am always worried about the coming generation, what they will be. I don't know. I am really cried many times all alone thinking about this coming generation, and you are the key. பழைய லேவி என்ன செஞ்சானா? ஆண்டவரே சொல்றாரு, he kept many out of the ditch. அதே வார்த்தையில் சொல்றாரு, kept them on the road, right road. Are you realize the responsibility? Are you realize the place God has placed you? எனக்கு இங்கே வருமுனால இந்த ஃபீட்பேக் ஃபார்மில் சொல்ல போகிற கேள்வியை குறித்து எனக்கு கொள்ளப்பட்டதில் ஒரு காரியம், நீங்கள் மீட்டிங் போகுமுனால ஐ வில் ஸ்டார்ட் அ ப்ரேயர் செல் அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்களா இல்லைன்னு கேட்குறதுக்கு எழுதியிருந்தாங்க.
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? My daughter is here. She studied medicine in Russia. Then now she is in CMC now doing PG after serving 5 years in Bihar. 1 year she did emergency medicine. Now she is studying, doing community medicine. I didn't expect her, but she is here. You can check with her. அவர் ரஷ்யாவில் இருக்கும்போது ஒரு நாள் ஃபோன் பண்ணா, டாடி ப்ளீஸ் ப்ரே. நான் கேட்டேன், எதுக்குமா? யூ மே நாட் சீ மீ அகெயின். என்ன நீங்கள் மறுபடி பார்க்க மாட்டீங்க. என்னடா சொல்கிற? என்னடா சொல்கிற? நீ நாளைக்கு பார்க்க மாட்டேனா? டாடி, நான் 2 முஸ்லீம் பிள்ளைங்களை ஆண்டவர்களை நடத்தி பேப்டிசம் கொடுத்துட்டு போனீங்கள்ல, நீங்கள் வந்திருக்கும்போது நான் போயிருந்தேன். ரஷ்யாவுக்கு போய் பேப்டிசம் கொடுத்தேன். அதை அறிந்து கொண்ட ஒரு ஈரானியனும் 2 ஈரானியனும் ஒரு ஈராக்காரர்களும் சேர்ந்து, ஒரு முஸ்லீமையே நீ திருப்பி விட்டாயா என்று சொல்லி என்னை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டி விட்டார்கள். இன்றைக்கு ராத்திரியிலே நான் கொல்லப்படலாம். நான் போகவும் முடியுமா? யாராவது கான்டாக்ட் பண்ணவும் முடியுமா? ரஷ்யாவுக்கு விசா எடுக்கணும்னா 1 மாதம் எடுக்கும் சாதாரணமாகவே. பல முறைகள் நான் போகும்போது நான் அந்த விசா எடுக்கிறதுக்கு பட்ட பாடுகளை தேவன் அறிவார். அவள் சிக்காக இருக்கும்போது கூட நான் போக முடியல. என்னுடைய இருதயம் கொஞ்சம் நின்று விடும் போல இருந்துச்சு. அவளை குறித்திருக்கிற தேவ தீர்மானம் எனக்கு தெரியும். நாளைக்கு நீ பார்க்க மாட்டீங்க ஒரு வேளைன்னா, அதுவும் எ சைல்டு விச் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் யூ, எப்படி இருக்கும் உங்களுக்கு? நடந்தது என்ன தெரியுமா? நான் சொன்னேன் அவளை பார்த்து, ஜெபம் பண்ணலாமா? நாங்களும் ஜெபம் பண்ணுறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. She did one thing. She had 6 people in her room, 5 people in her room. One Brahmin from Chennai, she brought her to the Lord. Only 1 Christian from Andhra, and other 2 non-Christians, 1 girl from Kerala, again non-Christian. இவங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்ததுனால they prayed in the midnight. என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் ராத்திரி என்ன செஞ்சார் தெரியுமா? Next day morning, those 3 people are deported by Putin himself. A letter came from Putin's office saying these people should be deported. இவங்களை நாடு கடத்தினுட்டு உடனடியா இமீடியட்லின்னு சொல்லி 3 பேர் நாடு கடத்திட்டாங்க. என் மகளை அடுத்த நாள் சாயங்காலம் தான் நான் கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது. ரஷ்யாவுக்கு சீக்கிரமாக ஃபோன் பண்ண முடியாது. அங்கே சொல்கிறான், டாடி ஐ எம் அலைவ். கர்த்தர் என்ன செஞ்சாருமா? 3 பேரையும் நாடே கடத்திட்டார். என்னன்னா, இவனுக்கு வேற எதுலேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த 3 பேரும். அவங்க 3 பேரையும் நாடே கடத்திட்டாரு. God can do the prayers. Have you taught your children to form a small prayer group, even in the midday when they go for a lunch? I have seen a lot of people motivate the children to join together, 4 or 5 people praying, and they join time to time. A child can be escaped from such a danger if they learn to connect with God, and you are the medium. போனோம், எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஒரு வாத்தியார் படித்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஹெட்மாஸ்டர் செக் பண்ண போனார். வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, ஹிமாலயாவிலேருந்து கங்கை புறப்பட்டு கங்கோத்திரியெல்லாம் கடந்து உத்தரப்பிரதேசத்தை கடந்து பீகாரில் பக்சர்னு ஒரு இடத்துல வந்ததுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டார். ஹெட்மாஸ்டர் கேட்டார், சார் பக்சரில் இல்லை சார், பீகாரையும் கடந்து பெங்காலுக்கு போய் வங்காள விரிகுடாவில் விழுதுன்னு சொல்லணும். நீர் கொடுக்குற சம்பளத்துக்கு கங்கை இவ்வளோ தான் போகும். நீ சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தீங்கன்னா கங்கையை கொஞ்சம் தள்ளி விடலாம். வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட்? வாங்குற சம்பளத்துக்கு உழைக்கிறேன், அவ்வளோதான். Are you going to stop there? Dear people of God, are you going to stop there? Do you want to stop your responsibility there, or are you going to make your children? I want to read that again. The early teachers kept many out of ditch and kept them on the road.
இங்கேருந்து போகும்போது நீங்கள் இந்த தீர்மானத்தை எடுக்கணும். During this academic year, I will at least take 5 children out of the ditch. I don't know what kind of ditch they will be. There are. Do you know, கஞ்சா இந்தியாவுக்கு போன வருஷம் வந்தது 2400 டன். எங்கே வந்தது தெரியுமா? நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி யாருக்கு ஒரு போர்ட்டையே கொடுத்துருக்காங்க, அந்த போர்ட் மூலம் 2400 tons. Where it is given? Not Punjab. Punjab is already, they have enough. It was sent to South India. Have you got a concern for your future generation? And you are in a key place. The social media is robbing their knowledge, wisdom, corrupting their mind, polluting them, whether they want it or not. Do you want to bring them out of the ditch? Don't you think it is your responsibility? The early teachers were doing it. I can tell hundreds of examples from my own teachers. Not only taking them out of the ditch, but putting them back on the road. Number 2, the 7th verse, let me read. People are supposed to look to them for guidance. 7th verse அப்படிதான் சொல்லுது. How many children? If you go to Ranchi, there is a girl who is a revenue officer commissioner, income tax commissioner. She was a Hindu. One teacher one day counseled her when the father died. அப்பா சத்து போகும்போது ஒரே ஒரு டீச்சர், அவங்க ரிலேட்டிவ் கூட இங்கே இருக்காங்க, அனிட்டா ஃப்ராங்க்லினுடைய ரிலேட்டிவ் இங்கே இருக்கிறாங்க. They came, yeah, she is here. Anita was a great soul winner and a more mentor, very good mentor. She shared that day when the father passed away, that girl caught hold of Jesus. பெரிய குடும்பம், வைராக்கியமான குடும்பம். She said, I will not marry anybody else. I will marry a Christian man. She is a very strong Christian, passing IRS, and she is placed in Ranchi. Come with me to Bihar. There is a boy who is a district special educational officer. He was in 26 countries sent by the government of India. 26 countries அனுப்பிச்சது, பெரிய responsibility. But he came back to Bihar and said, I will serve my people in Bihar. நான் அவனை பார்த்து கேட்டேன், டே 26 கண்ட்ரீஸுக்கு நீ ஒரு எஜுகேஷனிஸ்டாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் வந்து என்ன சொன்னான் தெரியுமா? அங்கிள், we have seen the tears of you people from தமிழ்நாடு. நீங்கள் வந்து எங்கள் பீகாருக்கு எங்கே கண்ணீர் வடிக்கிறீங்க? நாங்கள் உலகத்தை சுற்றி பார்த்துட்டு இருப்போமா? உலகத்தில் பெரிய பதவியில் உட்காந்துருமா? He told me, we have guided people to bring a transformation in Bihar, in such a Naxalite-pruned area once, not now. Education plays a vital role. Nelson Mandela தான் சொன்னார், education plays a vital role in transformation. And you are in an important place, not Modi and all. It is you. Is you. They look for guidance in their lives, in their career. Let me tell the third thing. There is an accusation from the Lord in the 11th verse. Your teaching has messed up many lives. நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் அநேகருடைய வாழ்க்கையை குழப்பத்தினால நிறைத்து விட்டது. Am I clear in my conversation? Am I clear in my communication? இந்த பகுதியை வீட்டில் போய் நீங்கள் தியானிச்சு பாருங்கள். I don't have time to explain.
9th verse. They avoided you. எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர், நான் போய் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காலை தொட்டு கும்பிடுவாங்க. இங்கே அந்த பழக்கம் இல்லை. நம்ம இங்கே நினைக்கிறது வேறு. அங்கே வயசானவங்களுக்கு காலை தொட்டு கும்பிடுறது மட்டும் இல்லை, எந்த டீச்சர்னாலும் எல்கேஜி டீச்சர் வரைக்கும் காலை தொட்டு இந்த பிள்ளை எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் இருந்தாலும் கும்பிடும். அது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. பட் இன்றைக்கி உங்களை பார்த்து, டீச்சர் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் உங்களை வந்து இப்போ எதிர்த்தால வந்து சிரிப்போடு சொல்லுமா, நீங்கள் பிஸியாக இருக்கலாம். Do they avoid you? Or do you want them to embrace you? உங்கள் பிரின்சிபல் சொல்லும்போது சொன்னாங்க, நாங்கள் ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் வைக்கும்போது ஸ்டாலின் வருவார். எதுக்குன்னா காலையில் தமிழ் டீச்சர்லாம் கூப்பிட்ருவோம். அவர் தமிழ் டீச்சர் வருவார், அவரை பார்க்குறதுக்கு வருவார். இட்ஸ் a truth. Will your children in contact with you continuously? இன்றைக்கி எங்கள் டீச்சர்ஸ்க்கு நிறைய SMS வரும், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, ஐ எம் இன் அ வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். சில்ட்ரன் gone somewhere, but still in contact. Will they avoid you or will they embrace you? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். That is found in 9th verse. You are showing partiality. This is one of the hidden thing in many teachers. I am sorry to accuse. I am not accusing, I am telling the fact. நம்மளை அறியாமலே நல்லா படித்தா கொஞ்சம் நம்ம முகத்தில் ரொம்ப சிரிப்பு. என்ன சொல்லி கொடுத்தாலும் ஏறாத மரமண்டையை வச்சுக்கிட்டு என்னடா செய்கிறதுன்னு அந்த கிளாஸில் போட்ட பிரின்சிபலையும் டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ண டீச்சரையும் கொட்டி தீர்த்தவர்களும் ஏராளம் உண்டு. ஏன்னா நிறைய நேரத்தில் நானே டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் எங்கள் ஸ்கூல்ஸ்க்கு. ஹெட்மார் அந்த தம்பி சொல்லணும், ABCE1 போட்டுருவாங்க. இந்த வீக்கெல்லாம் அங்கே கிடக்கும். அதாவது அந்த காலத்தில் எங்களை மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. தேராதுன்னு சொன்னால் மாப்பிள்ளை பெஞ்சு போயிடணும். எனக்கு பல்லு கொஞ்சம் பெருசாக இருந்தது. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி தான் உள்ளே போயிடுச்சு. அது தூத்துக்குடி அடையாளம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்னால கொஞ்சம் பல்லு எடுத்து தான் இருக்கும். அதனால் நான் சாதாரண இருந்தாலே என்னை சிரிக்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஏன்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அவர் என்னை அவ்வளவா வெறுத்தார். நான் அவர்கிட்ட நேரம் ஒரு நாள் கேட்டேன், நான் பல்லு வெளியே இருக்கிறது நான் உண்டாக்குனதா? அதுவா முளைச்சிச்சு, நீர் என்னையை போய் இந்த மாதிரி வறுக்கிறீர்ன்ட்டு. நான் நல்லா எழுதுவேன், அவருக்கு 80 மார்க் போடுவார். அவனுக்கு நல்லா எழுதாதவனுக்கு 80 மார்க் போடுவார், எனக்கு 40 மார்க் போடுவார். ஆனால் ஃபைனல் எக்ஸாம் வரும்போது எல்லோரும் அந்த நாட்களில் தான் வீட்டுக்கே வந்துடுது. அந்த நாட்களில் போய் காலேஜில் போய் நின்று கேட்கணும் எவ்வளோ மார்க் வந்ததுன்னுட்டு. எங்கள் ஒர்க் ஷாப் சூப்பர்னு ஒரு நார்த் இந்தியன், அவர் நடுவில் நின்று ஒவ்வொருத்தர் மார்க்கே சொல்லி அப்பாவு ஃபஸ்ட் மார்க் எடுத்து விட்டான்னு சொல்கிறாரு. எல்லோரும் கை தட்டுறாங்க. நான் பின்னால் நின்று என்ன அவருக்கும் பிடிக்காது. இனிய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் பிடிக்கலாம், மற்றவங்களெல்லாம் கசப்பை ஏற்றி விட்டுருவார். அவர்கிட்ட போய் கடைசியில் கேட்குறேன், என் மார்க் என்னென்னா, அவர் என்னை மேலே கீழே பார்க்குறாரு. அது பிறகு சொல்கிறாரு, இவன் தான் ரோல் ஆஃப் ஆனர், யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. அங்கே என் பல்லு வெளியே வந்தது பார்ஷியாலிட்டி காரணமாக. அவர் என்ன நினச்சார், அவர் நடத்துகிற பாடத்தெல்லாம் நான் பிடிக்காமல் சிரிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் இந்த சென்னையில் வந்து தான் ஒருத்தர் மாதிரி தார், என்னுடைய டீச்சர் ஒருத்தர் குமாரதுரைன்னுட்டு. அவர் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சாரா நவரோஜி பாட்டு, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன்ங்கிற பாட்டு அப்போ தான் வந்திருக்கு. மாணவர் சங்கத்தில் நான் பாடிட்டேன். அன்றைக்கி பாட மாட்டேன்னு சொன்னேன், பாடிட்டேன். கடவுள் வாழ்த்து பாடுங்கன்னாங்க. அதான் புது பாட்டு. எங்கள் அம்மா
ஒரு சிபிஎம் டீச்சர்கிட்ட படிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நாங்கள் வீட்டில் பாடுவோம், அதனால் அங்கே பாடினேன். அவர் கிளாஸ் அடுத்த கிளாஸில் நடத்தினவர் நிறுத்திட்டு, அவர் எனக்கு மேத்ஸ் டீச்சர், நிறுத்திட்டு இந்த பாட்டு முடிஞ்சோன்னே வந்தார். யார் பாடினதுன்னு கேட்டார். அகஸ்டின் ஜெபக்குமார்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் நான் அவர் எனக்கு கிளாஸ் டீச்சர் மட்டும் இல்லை, இங்கிலீஷ். நான் இங்கிலீஷில் பாராமல் படிக்கிறது நமக்கு வராது. நானே ஓனாக எழுதியே பழக்கப்பட்டவன். அவர் பாராமல் படித்து வாந்தி பண்ண சொல்லுவார். அப்போது பாராமல் படிக்காத தெரியாதெல்லாம் ஒரு 10-15 எழுப்பி விடுவார் திருத்திட்டு. அந்த எழுப்பி விடுறதுல முதல் பேர் என் பேர் தான் இருக்கேன். ஏ அகஸ்டின் ஜெபக்குமார் இருக்கும். நான் தான் முதல்ல இருப்பேன். அவர் சொல்லுவார், நீ மட்டும் உட்காந்துங்க, மற்றவெல்லாம் வானும் டமால் டமால். அந்த நாட்கள் பெரம்பில் எண்ணெய் போட்டு அடிக்கலாம். நான் தான் நிறைய தப்பு போட்டிருப்பேன். ஆனால் ஒரு பாட்டு அவர் ரொம்ப மன உளைச்சலாக இருந்தால் நீ தனியாக கூப்பிட்டு கேட்பார், பாடுடா. இந்த உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவனுக்கு ஒரு சேதம் என்பதை அனுபவிச்சது நான் தான். என் கூட படித்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க, 3 வருஷம் 9th 10th 11th 3 years I enjoyed the privilege of being his son-in-law. அதான் நான் எனக்கு பேர். உனக்கு கல்யாணம் கட்டிட்டாரு அவர் மாமா மகளுக்கு. நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் அடி கிடையாது. In certain schools, the caste plays a vital role in dividing people. Color, caste, color, grade, status, ஃப்ரெண்டுடைய பிள்ளை, அதில் நீ மாதிரி நல்ல பாட்டு பாடுறவங்க. Check yourself today. My Bible says the accusation God showed to the teachers, and hey, you behave partially. You failed to bring people from the ditch. You failed to put them on the right track. You failed to show the Lord the way. அன்றைக்கு டீச்சர்ஸை கண்டம் பண்ணிட்டு 400 வருஷம் இருளில் உலகத்தையே தள்ளிட்டார் ஆண்டவர். பேச மாட்டேன்ட்டார். 400 years. Can you just imagine? 400 வருஷம் பேசலன்னா. எங்கள் அப்பாவுக்கு ஒரு வியாதி உண்டு. என்ன வியாதி? யார் மேலேயாவது வருத்தம்னா பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, வீட்டில் இருக்க குட்டி பிள்ளைகிட்டையும் பேச மாட்டாங்க. வேலைக்கு போயிட்டு சாப்பிட வரணும்னா வந்து உட்காருவாங்க சாப்பிட்றதுக்கு. அப்படின்னா எங்கள் அம்மா கொண்டு வரணும். தண்ணி வேணும்னா நாங்கள் இந்த எருமை மாட்டு சத்தத்தை கேட்டு நாங்களும் சத்தம் காட்டாமல் ஆயிரும். எங்கள் வீடோ கலன்னு இருக்கிற வீடு. எங்கள் அம்மா பேர் ஜாய். அவங்க இருக்கிற இடம்லாம் ஜாய்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அப்பா சைலண்ட் ஆகிட்டானா நாங்கள்லாம் சைலண்ட் மோடு. நான் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவர் பேசவே மாட்டேன்னு 400 வருஷம் என்கிட்ட சொல்லிட்டாருன்னு 4 நாள் என்கிட்ட பேசாமல் இருந்தனா I cry 4 days in a week. If God failed to talk to me. 58 வருஷம் அந்த ஆண்டவரோடு ஓடுறேங்க. 58 years. But today ஒரு 4 நாள் அவர் சத்தம் கேட்கலன்னா 4 days. If I don't listen to God, I cry. I'm not trying to impress you, no. It's a fact. நீங்கள் உங்கள் ரோலை சரியாக செய்யலைன்னா தேவன் இந்த உலகத்தில் ஆக்ட் பண்ணுறதை நிறுத்திடுவாராம். Do you think you are ordinary? No. You are a chosen vessel for excellence. அந்த 7 அந்த 4-9 வசனங்களை வீட்டில் போய் நீங்கள் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் தேடி பாருங்கள். ரீட் பண்ணி பிரிஸ்ட்னு வர்ற இடத்துல நீங்கள் டீச்சர்னு போட்டு வாசிங்க. தட் வில் ரெவல்யூஷனைஸ். இந்த ஃபீட்பேக் ஃபார்ம்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஒரு ½ டே ரிட்ரீட் நடத்துகிறதுக்கு எத்தனை பேர் ஒத்துக்கொடுறீங்கன்னுட்டு உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி. நாலேஜை கொடுக்கறது கவர்மெண்ட்டுடைய வேலை, எஜுகேஷன் கொடுக்கறது கவர்மெண்ட்டுடைய வேலை. எஜுகேஷன் ப்ளஸ்
காடை கொடுக்கறது உங்கள் வேலை. அதுக்கு தான் 190 வருஷமாக இந்த இன்ஸ்டியூஷன் நிற்குது. அதுக்கு தான் அந்த மிஷினரிகள் ஆரம்பத்தில் ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு எஜுகேஷன். போன வாரத்தில் நான் தரங்கம்பாடியில் பாஸ்டர்ஸ்க்கு பேச போயிருந்தேன். அப்போ மறுபடியும் மறுநாளே போய் பார்த்துருக்கேன் ஒரு தடவை. ஜீகன் பாலக்குன்னு சொல்லி 350 ஆண்டுகளுக்கு முன்னதாக டென்மார்க் கவர்மெண்டால் அனுப்பப்பட்டு, ஆனால் டென்மார்க் கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளாத ஜீகன் பாலக்குடைய கல்லறை அங்கே இருக்குது. அவர் கட்டின ஆலயம் இருக்குது, அவர் கட்டின பிரசங்க பீடம் இருக்குது. அதை பார்க்கணுன்னு போயிருந்தேன். ஏன்னா ஐ வாண்ட் டு கெட் அன் இன்ஸ்பிரேஷன். 53 வருஷமாக மிஷினரியாக இருக்கிறேன். இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் மீ பிகாஸ் thousands and thousands are untold. எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதனால் பார்க்க போயிருந்தேன். அந்த பார்க்க போயிருந்த இடத்துல நாங்கள் நின்று மறுபடியும் படிக்கும்போது, he served India only 13 years. He died at the age of 36. 23 வயசில் வந்துட்டு மண்ணில், அன்னைக்கு ஸ்லேட்டில் மண்ணில் கையால் ஆனாவனாய் உட்கார்ந்து தின்ன பள்ளிக்கூடத்தில் எழுதி படித்து கையில் ரத்தம் வந்து மொழியை படித்தாதான் இந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய சொல்லி பெண்களுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து முதல் அச்சு எந்திரத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்த அந்த ஜீகன் பாலக்கு அந்த கல்றம் நாள் நின்று ஒரு ஏக்கத்துணி மட்டும்தான் இருந்தது. ஆண்டவரே, 13 இயர்ஸ் மட்டும் வேறு நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்த மனுஷனால் இவ்வளவு செய்ய முடியும்னா, 53 வருஷம் பீகாரில் இருந்துட்டு என்னத்தை சாதிச்சேன்? தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஜெயசுதாஸ் இங்கே சொன்னாங்க, ஆஸ்பத்திரி கட்டியிருக்கோம், ஒரு வருஷத்துக்கு 70,000 பேர் எங்கள் ஆஸ்பத்திரி விசிட் பண்ணுறாங்கன்னா ட்ரீட் பண்ணப்படுறாங்க. 30,000 பிள்ளைங்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்குறோம். சிலரை கல்ஃபுக்கு அனுப்பிச்சிருக்கோம், வேலை பார்த்து நாங்கள் கொடுத்து. போன வாரம் கூட 9 விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைங்களை டிவிஎஸ் கம்பெனியில் வேலைக்கு அனுப்பிச்சிருக்கோம். விபச்சாரிகளுக்கு அத்தனை 15 தலைமுறைக்கா விபச்சாரத்தில் இருந்தவங்களுக்கு 150 வருஷத்துக்கு பிறகு கல்யாணம் கட்டி காட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் அந்த பிள்ளைங்களுக்குள்ள பயங்கர ஒரு மறுமலர்ச்சி உண்டாயிருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல சேஃபர்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கோம். கேளுங்க அவங்ககிட்ட என்னவாக போகிறோம்னா பைலட்னு சொல்லுது, ஐபிஎஸ்ன்னு சொல்லுது. And I tell you, I was weeping, standing before the grave of a great man who lived only for 36 years, and out of which 13 years he was here in India, in your Tamil Nadu, in your country, made such an impact upon Christian society. ஒரு தீர்மானம் எடுங்க, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய முத்திரையை தரித்து கொஞ்சம் பேரை சாக்கடையிலேருந்து தூக்கி சரியான வழியில் நிறுத்துறதுக்கு ஆண்டவர் என்னை டீச்சராக்கி வச்சுருக்கார். அந்த தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்றால் நீங்கள் போய் ஒரு ப்ரேயர் செல்ல ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒரு ஆஃப் டே ரிட்ரீட் நடத்தி அவங்கள ஆண்டவருக்குள்ளே படத்தில் தைரியப்படுத்துவீங்க, பலப்படுத்துவீங்க, என்கரேஜ் பண்ணுவீங்க. யூ வில் நாட் பி த சேம் அகைன். தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஒரு நிமிடம் எண்ணி பார்க்கலாமா? என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை நான் நிறைவேற்றவே டீச்சராக்கப்பட்டிருக்கிறேன். ஏதோ என் சம்பளத்துக்காக ஓடுவதற்கு அல்ல, ஏதோ எனக்கும் ஒரு வேலை இருக்கிறதே என்பதற்காக அல்ல, அல்லது என்னுடைய வருங்கால சந்ததியை பாதுகாப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மதிப்புள்ள வேலையை தந்திருக்கிறார், நல்ல மதிப்புள்ள ஸ்கூல்ல தந்திருக்கிறார் அல்ல. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர்
தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரவள் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும் போது Brother Augustine Jabakmar, we want to sing like that. என்னை நம்பி தந்திருக்கிறார் பொறுப்பு. I am a chosen vessel for an excellent job. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதையும் சரியான இடத்தில் தேவன் என்னை வைத்திருக்கிறார் என்பதையும் அநேகரை குழியிலிருந்தும் சாக்கடையிலிருந்தும் தூக்கி விடுத்து சரியான ஓட்டத்தை ஓடுவதற்கு கற்றுக் கொடுக்கிற இடத்துல என்னை வைத்திருக்கிறார். பல நாட்கள் ஃபெயில் ஆகியிருக்கலாம். டோன்ட் வரி, ஸ்டில் there is an opportunity. அப்படி சொல்றவங்க மட்டும் எழுந்து என்னோடு கூட பாடுவீர்களா? அப்படி சொல்றவங்க மட்டும் I will not question you, I will not suspect you if you don't mind. If you feel I am given a job by the Lord, I am chosen for a greater purpose, let me not settle with a small thing என்று சொல்கிறவர்கள் மாத்திரம். நான் சின்ன காரியத்தில் அடங்கி விட விரும்பவில்லை. தேவன் தந்திருக்க அந்த பெரிய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்கிறவர்கள் மாத்திரம் உங்கள் வலது கையை உயர்த்தி, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார்.